நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெயில் இன்வென்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்துட்டு என்னோட நெயில்ஸ் வந்துட்டு அழகழகா வந்துட்டு மந்த்லி வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட தான் வந்துட்டு பண்ணுவேன். நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது என்ன நெயில் பாலிஷ் போடுறது தானே, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் எனக்கே வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல எவ்வளவு ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் வந்துட்டு சொல்ல போறேன். பார்க்கலாமா? வாங்க உள்ள போலாம். இப்போ வந்து நான் கரண்டா இதுதான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் என்னோட நெயில்ஸ்ல. ஸோ இப்போ வந்துட்டு ஷேப் மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஸ்கொயர்ல இருக்கு, வேற ஏதாவது ஷேப் மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஷேப் இருக்கு, எப்படி வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத வந்துட்டு ஒன்னொன்னா வந்துட்டு காட்ட போறோம். உள்ள வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு தான். கிட்டத்தட்ட 2.5 years வந்துட்டு நான் இவங்க கிட்ட தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டா வந்துட்டு அவங்களோட ஒர்க் இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு என்ன சொல்றது, எந்த ஒரு கலர்ஸுமே வந்துட்டு ஃபீல் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான். இப்போ நான் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் நெயில்ஸ்ல தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எக்ஸ்டென்ஷனே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம் வாங்க. ஹாய்டா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு வருஷமா நம்ம நெயில்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம இந்த இயரும் பண்ணா நமக்கு ஒரு 3rd anniversary மாதிரி. நாங்க பர்சனலா வந்துட்டு இது எங்களுக்கு ஒரு 2.5 years வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நெயில்ஸ்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து என்ன நெயில் பாலிஷ் கலர் கலரா போட்டு விடுவாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நானே வரதுக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். போனா 10 minutes போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இதுல இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நெயில்ஸ்னா என்ன, போயிட்டு ஒரு நெயில் பாலிஷ் போடுறது அதுதானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நெயில்ஸ்ல என்னென்ன மாதிரியான கேட்டகரி இருக்கு இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல? ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 எக்ஸ்டென்ஷன்ஸாவது இருக்கு. பட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஒரே எக்ஸ்டென்ஷன் ஆக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். ஸோ ஈவன் நீங்கள் வரும்போது நம்ம ஆக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் நெயில் க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுவும் இருக்குது. நம்ம நேச்சுரல் நெயிலில் ப்ராப்பராக ப்ரெப் பண்ணி அதை க்ரோ பண்ணாலும் நம்மளை பாலிஷும் பண்ணலாம். அதுக்கு மேலே ஓவர்லேஸ்ன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் பண்ணலாம். இல்லை எக்ஸ்டெண்டட் எக்ஸ்டென்ஷன்ஸும் நம்ம பண்ணலாம். ஸோ நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஆக்ரிலிக் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குது. ஸோ இன் பர்சன் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, எது யாருக்கு ஒர்க் ஆகுன்றதை பொறுத்து நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு போயோ நெயில்ஸ் இவ்வளோ என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ பெருசாக வச்சுட்டு எப்படி நீங்கள் ஒரு பொருள் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க, இது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா, சாப்பிடும்போது இப்படியெல்லாம் சாப்பிட்றீங்களே, டிஸ்டர்பிங்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம லென்த் வந்து நமக்கு டெய்லி யூஸ்க்கு நம்ம ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு லென்த் வச்சா மட்டும் தான் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும். லைக் நம்ம ஊரில் அவ்வளோ லாங் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு ஒரு மீடியம் டு ஷார்ட் லென்த் வரைக்கும் நம்ம வச்சா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எங்கேயும் ஃபோர்ஸாக இடிச்சிக்கூடாது. அவ்வளோதான். அந்தளவுக்கு ஒரு லென்த் வச்சோன்னா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். என்ன ஒர்க் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பார்லரே போகிறோம் அப்படின்னா இப்போ ஐப்ரோஸ்க்குனா ஒரு 18 above இருந்தால் தான் ஐப்ரோஸே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. நெயில்ஸுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஏஜ் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் நம்ம பிலோ 13 years வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. 8 to 13 years வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி நான் 18 years above இருந்தால் தான் நானும் பண்ணுவேன். ஸோ பிலோ 8 years எதுவுமே பண்ணக்கூடாது. பட் சில பேரண்ட்ஸ்க்கு வந்து லைக் அவங்களுக்கு லைக் அவேர்னஸ் இல்லாதனால சில்ட்ரன்ஸ் கேட்கும் போது பண்ணுறதுக்கு என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுங்கிறது, நம்ம வாங்க பண்ணலாங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. ஸோ பிலோ 13 years பாலிஷ் பண்ணலாம். அபவ் 13 years நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ வீக்ஸ் வரையும் வந்துச்சு நம்ம உடையாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம்? உடையாமல் மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம எங்கேயாவது ஃபோர்ஸாக இடிக்கிறோம், அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா உடையும். பட் எந்த எக்ஸ்டென்ஷனோ எந்த பாலிஷோ நம்ம ப்ராப்பராக பண்ணோன்னா அது 5 to 6 weeks கூட இருக்கும். ஆனால் அட்வைசபிள் 3 to 4 weeks தான் வச்சுக்கணும். அது எவ்வளோ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் 3 to 4 weeks தான் வச்சுக்கணும். ஆனால் எடுக்கிறதையும் அது ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவல் ஓகே, நான் போட்டுட்டு ரிமூவல் தானே, நானே வந்துட்டு நெயில்
கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன்ல, நானே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது தண்ணியில ஊறி சம்டைம்ஸ் நம்மளே வந்துட்டு இது பண்ணலாம்னு சொல்லி பண்றாங்க. இஸ் தட் அட்வைசபிள்? அது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. நிறைய பேர் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கன்சிடர் பண்ணி வர்றது கிடையாது. அண்ட் ஆல்சோ அது காஸ்ட் லைக் அதுக்கு சார்ஜபிளுங்கிறதுனாலும் வர்றதில்ல. பட் ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணலைன்னா நெயில்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம அதுக்கு நம்ம நிறைய லைக் பேஸில் நிறைய பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் செல்ஃபாக பீல் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஏதோ இந்த ஹாட் வாட்டரில் ஊற வச்சு பண்ணுறதுனால உங்கள் நெயில் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகிடும்னு கிடையாது. கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். நீங்கள் ரிமூவலுக்குமே கரெக்டான ஒரு ப்ராப்பர் பிளேஸில் போய் ரிமூவ் பண்ணணும். ரிமூவல் பண்ணுறவங்களும் ப்ராப்பராக பண்ணலன்னா நெயில் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் நெயில் டேமேஜ் ஆகும் அப்படின்றது சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு இப்போ பேரண்ட்ஸ்க்கே நிறைய ஒரு இது இருக்கும். ஐயோ டெய்லியும் போயிட்டு ஐ மீன் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு 4 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டே இருக்க உன் நெயில்ஸ் இதுவேனே கேட்டிருக்காங்க. நீ ரெகுலராக பண்ணிட்டே இருக்க உன் நெயில்ஸ் டேமேஜ் ஆகிட போகுது, நீ ஸ்டாப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2.5 இயர்ஸா பண்ணிருக்கேன், எனக்கு டேமேஜ்லாம் எதுவுமே பெருசா ஆனதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கு? டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மோஸ்ட்டாக நீங்களாக பீல் பண்ணி எடுக்கிறது, இல்லை வந்து லைக் ஒரு எக்ஸ்டென்ஷனோ இல்லை ஒரு ஈவன் ஜெல் பாலிஷ், நார்மல் நேச்சுரல் போடுற ஜெல் பாலிஷுமே ஒரு 4 வீக்ஸ் 5 வீக்ஸ்க்கு மேலே நீங்கள் வைக்கும் போது என்ன ஆகும்னா லைக் அது வந்து உங்கள் நெயிலை வந்து லைக் ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணி நெயிலை டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரிஃபரபிளி 3 to 4 வீக்ஸில் ரிமூவ் பண்ணுங்கிறது சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம நெயிலை ப்ராப்பராக டேமேஜ் பண்ணாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மெயின்டெனன்ஸ், இப்போ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் தான் வந்துட்டு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நானே இன்ஷியலாக பண்ணும்போது ஒரு 2-3 வாட்டி ஃபுல்லாக பாதி நெயில்ஸை உடச்சி தான் எடுத்துகிட்டே வருவேன். ஸோ இப்போ என்னால் ஒரு 4 வீக்ஸ் வரையும் உடையாம மேனேஜ் பண்ண முடியுது, மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ மெயின்டைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்க வாயால? மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அது இதுக்கே விட்டுட்டிங்கன்னா அது எதுவுமே ஆகாது. லைக் நம்ம நெயில்ஸ் தான் வச்சுருக்கோமேனு ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது நெயில்ஸ் ஓப்பன் பண்ணுறது, பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நெயில்ஸை வச்சு ஓப்பன் பண்ணுறது, எங்கேயாவது போய் ஃபோர்ஸாக இடிக்கிறது, லைக் எல்லா வேலையுமே நெயில்ஸை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அது ஸ்ட்ரெஸ் ஆகும், உடைய தான் செய்யும். அண்ட் ஆல்சோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டீங்க, அது என்ன பண்ணாலும் உடையக்கூடாதுன்னா அப்படி இருக்காது. அது ஆர்டிஃபிஷியல் நெயில். ஸோ எங்கேயாவது இடிக்கிறீங்க, எங்கேயாவது ஃபோர்ஸாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா உடைய தான் செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும். ஓகே. இப்போது ஃபேஸுக்கு வந்து சொல்லுவாங்க, இப்போ ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போது ஃபேராக இருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ கையுமே அப்படிதான், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இப்போ கலர்ஸில் நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் கொடுப்பீங்களா? இல்லை கிளைண்ட் வந்து இல்லை எனக்கு ஒரு பிக்சர் பார்த்துட்டு இந்த கலர் தான் வந்துட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் அதுவே போட்டுடுவீங்களா? இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது இல்லை நீங்கள் இந்த கலர் போனால் நல்லா இருக்குன்ற சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? லைக் பிக்சர் பார்த்துட்டு கலர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் சேம் எக்ஸாக்ட் கலர் நம்ம பிக்சரில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் கலர்ஸ் வச்சு அவங்களுக்கு லைக் அவங்க நெயில்ஸ் மேலே வச்சு அவங்களுக்கு அது சூட் ஆகுதா, இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு லைக் பார்க்கும்போது சூட் ஆகுது, மேலே வைக்கும் போது சூட் ஆகும். ஸோ இன் பர்சன் அவங்க வந்து செக் பண்ணி அவங்க ஹேண்ட்ஸ்க்கு அது செட் ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது தான் பெட்டர். சில டைம் பிக்சர் எடுத்துகிட்டு வந்து இந்த கலர் தான் வேணும்னு கேட்டால் சம்டைம்ஸ் செட் ஆகாமலும் போகும். ஏன்னா சில பேர் லைக் 1 day 2 day கழிச்சு கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் லைக் அது பிடிச்சி பண்ணிட்டு போயிருப்பாங்க. லைக் வீட்லையோ இல்லை யாராவது ஒரு வாட்டி சும்மா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு அது மாதிரி தாங்க முடியாது. ஸோ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது தான் மோஸ்ட்டாக வந்து லைக் பீப்புள்ஸ் வந்து கலர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நம்ம செக் பண்ணி அவங்களுக்கு சூட் ஆகுதான்றதை பார்த்துட்டு நம்ம பண்ணுறது தான். எஸ். ஓகே. இப்போ ஷேப்ஸ்க்கு வருவோம். இப்போ ஷேப்ஸ்லேயே வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்கு. இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு நெயிலோட ஷேப்க்கே இல்லாமல் அதை வந்துட்டு ஸ்கொயராக பண்ணலாம், இல்லை ஆல்மண்டாக பண்ணலாம்னு சொல்லி ஷேப் இருக்கு. ஷேப்புக்கும் அந்த மாதிரி ஃபிங்கர்ஸோட சைஸ் வச்சு ஏதாவது நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ லைக் ஒரு லாங்காக லைக் யூஸ்வலி சில பேர் ஃபிங்கர்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஷார்ட் லென்த் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் லாங் போகும்போது இன்னும் லாங்கராக ஃபீல் ஆகும். இதுவே லைக் இந்த நெயில் பைட்டிங் ஹேபிட்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் நெயில்ஸ் பண்ண வரும்போது லைக் மோஸ்ட் அவங்க நெயில்ஸே இருக்காது, ரொம்ப குட்டியாக இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் ஆல்மண்ட் ஷேப் பண்ணுறீங்க இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. நல்லா இருக்காத சென்ஸ் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப் போகும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்குறது. ஆல்மண்ட் சில பேருக்கு ஸ்கொயர் பிடிக்காது, பட் நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. இப்போ இந்த நெயில் எக்ஸ்டென்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கேட் ஐ போட்டிருக்கேன், ஜெல் பாலிஷ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது நெயில்ஸோட இதில்? லைக் ஜெல் பாலிஷ்ங்கிறது வந்து ஒரு நம்ம நெயில் பாலிஷ் மாதிரி தான், பட் அது நெயில் பாலிஷும் ஜெல் பாலிஷும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெல் பாலிஷ் அண்ட் நெயில் பாலிஷ்? அதை சொல்லுங்க. நெயில் பாலிஷ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லைக் ஆட்ரைங் ப்ராசஸ். நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஓவர் நைட் போடலாம், இல்லை ஜஸ்ட் போட்டு இப்படியே கிளம்புனா அது ஆட்ரை ஆகிடும் உங்களுக்கு, நீங்கள் காற்று படம். பட் ஜெல் பாலிஷ் அப்படி கிடையாது. உங்களுக்கு யூவி லைட் இல்லாமல் அது க்யூரே ஆகாது. ஈவன் தோ நீங்கள் 4 days அதை அப்படியே விட்டீங்கனாலும் அது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகுமே தவிர அது ப்ராப்பராக ட்ரை ஆகாது. ஸோ யூ நீட்
யூவி லைட் ஜெல் பாலிஷ்க்கு நேச்சுரல் நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் ஆட் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஓகே. இப்போ டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் போட்டா நான் ஒரு 3 டேஸ்லயே நம்ம குளிக்கிறோம் இல்ல நிறைய ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது பீல் ஆயிடும். ஜெல் பாலிஷும் அதே மாதிரி தான். ஜெல் பாலிஷ் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 வீக்ஸ் ஸ்டே இருக்கும். சேம் அதே கான்செப்ட். அது இன்னும் 6 வீக்ஸ் 7 வீக்ஸ் கூட இருக்கும். ஆனால் அட்வைசபிள் இல்லை. 4 வீக்ஸ்ல நீங்கள் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் போடும்போது அதோட ஸ்டெயின்ஸ்லாம் நம்ம எல்லோ ஸ்டெயின் ஆகும். நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நெயில்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸும் இதுக்கும் இருக்குது. ஆனால் அதனால தான் நீங்கள் 4 வீக்ஸில் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். 4 வீக்ஸ் மேக்ஸ் 5 வீக்ஸ்க்குள்ளே ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஓகே. இந்த அடுத்து இந்த கேட் ஐ அந்த மாதிரி விஷயங்கள் லைக் இப்போ கேட் ஐ ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கேட் ஐன்றது லைக் ஒரு எஃபெக்ட் மாதிரி தான். அதுவும் ஜெல் பாலிஷ். ஓகே. பட் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுக்கும் அது. ஸோ அது கேட்டை வேற, ஜெல் பாலிஷ் வேற இல்லை. அதுவும் ஜெல் பாலிஷ் தான். அதை வச்சு நம்ம ஒரு எஃபெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே தான். இப்போ நாங்களும் வந்துட்டு புதுசா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு பிக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு போயிடலாமா நம்ம? ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஒரு கலர் போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இப்போ மேக்ஸிமம் நெயில் பார்த்தீங்கன்னா சில பேர் கல்யாணத்துக்கு மட்டும் பண்ணிப்பாங்க, என்கேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸுக்கு மட்டும் பண்றவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் ரிமூவலுக்கு நம்ம எங்க போறாங்களோ இல்லை அங்கே இல்லைனாலும் ரிமூவல் கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா லைக் பண்ணும்போது நம்ம சொல்லி தான் அனுப்புவோம். நீங்க ப்ராப்பரா ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். லைக் அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லி தான் அனுப்புவோம். சில பேர் சார்ஜபிள்னு வரமாட்டாங்க, சில பேர் டிஸ்டன்ஸ்ன்னு வரமாட்டாங்க, சில பேர் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு வரமாட்டாங்க. பட் வர்றது தான் நல்லது. ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. சில பேர் நல்லா இருக்கு எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு பண்ணுவாங்க. நான் ஏன் பண்ணுறேன்னா எனக்கு நெயில் பாலிஷே போட வராது. பட் என் கையில் ஏதாவது ஒரு பெயிண்ட் ஒர்க் இருக்குதுங்கிறதுக்காக நான் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால பண்ணுறேன். ஏன்னா நான் வந்துட்டு வெறும் பர்த்டேக்கு மட்டும்தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் வரும்போது. ஒரு வாட்டி உடஞ்சிச்சு, ஒரு நெயிலோ 2 நெயிலோ உடஞ்சதுக்கப்புறம் என் கையே பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ பண்ணுவோன்னு பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலே நிறைய பேர் வந்துட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் லைட்டாக வந்துட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? லைக் இன்ஃபெக்ஷன்ஸ்ங்கிறது எப்போ வரும்னா நம்ம ப்ராப்பராக ஒரு இடத்துல பண்ணல அப்படின்னா மட்டும்தான் அது வரும். நம்ம ப்ரெப்பிங்கும் சரி, இல்லை அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸும் சரி, அது எதுவும் ஒழுங்காக குவாலிட்டியாக இல்லை நம்ம நல்லா பண்ணலை, எல்லாமே ஸ்கின் மேலே ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ரீசெண்டாக அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிற வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கே இப்போ யோசிக்கிறாங்க. லைக் என்கொயர் பண்ணும்போதே வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினோட தான் வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் 3 years ஆகுது பண்ணி, இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் யாருக்கும் வந்த மாதிரி எனக்கு வரல. லைக் எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கிளைண்ட்ஸாவது அவங்க எடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா கிளைண்ட்ஸ் மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக ஆகும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி இப்போ எங்கிட்டே கேட்குறாங்க, நெயில் பாலிஷ் போடுறதுக்கு இவ்வளோ சார்ஜா? இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 10 நெயில் பாலிஷ் பாட்டில் வாங்கி நான் கலராக போட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் கேட்க மாட்டேன். பட் கேட்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் 1 to 3 hours வரைக்கும் அது ஆகும். நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து. லைக் நீங்களும் வரீங்க, லைக் அட்லீஸ்ட் ஒரு 2 hours நீங்கள் சாலிடாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 2 hours ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதோட ஸ்டே. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு சார்ஜ். ஆனால் அதுக்கே நம்ம ஹையர் சார்ஜ் பண்ணுறதும் இருக்காங்க. பட் அவ்வளோ சார்ஜ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை, அதுக்காக ரொம்ப மினிமலாக பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2.5 years வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன். மற்ற இடத்துல வெளியே நம்ம ரேண்டமாக கேட்கும் போது சொல்கிற சார்ஜஸை விட இவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இப்போ நான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். நீங்களும் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பட் உங்களுக்கு உங்கள் வீட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஒரு வெட்டிங் இருக்குது, இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நானுமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்ககிட்ட பண்ண வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒரு
ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கான சார்ஜஸ் எப்பயுமே வந்துட்டு இருக்க தானே செய்யும். ஸோ இனிமேல் யார்கிட்டயும் வந்துட்டு நெயில்ஸுக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றது வந்துட்டு ப்ளீஸ் கேட்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. பெயின்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா அதுவும் சேம் அதே தான். பண்ணுறவங்க ஒழுங்காக பண்ணலன்னா கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ யாராவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அவங்களுமே லைக் ப்ராக்டிஸில் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அந்த பெயின் போயிடும். ஆனால் எவ்ரி டைம் பெயின்ஃபுல்லாக இருக்கு. லைக் சில பேர் ரிமூவல் அப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்பாங்க. ஸோ Okay. ரிமூவல் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஓகே. ஸோ அங்கே அப்போனா அது ஒழுங்காக பண்ணல, தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ தப்பாக பண்ணுறோம் இல்லை ஒழுங்காக பண்ணலன்னா கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். பெயின் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பண்ணுறவங்களுக்கு எதாவது பெயின்ஃபுல் இருக்கா? நோ. ஸோ பண்ணுறது ஒழுங்காக பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ ரிமூவலுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? ஸோ அது வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து. லைக் இப்போ உங்களுக்கு ஓவர்லே தான் பண்ணியிருக்கோம். இப்போ Okay. உங்களுக்கு ஒரு ரிமூவல் டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 30-35 மினிட்ஸ். Yes. எக்ஸ்டென்ஷன்ஸ்லேயே வெரைட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு டிபெண்ட் என்ன பண்ணியிருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி அது பொறுத்து எக்ஸ்டென்ஷன் டைமிங் ரிமூவல் இருக்கும். ஓகே. இப்போ இதுதான் வந்து உங்களோட நேச்சுரல் நெயில். இதுதான் என்னோட நேச்சுரல் நெயில். ஸோ இப்போ வந்து அது என்ன லோஷன், ஏதோ ஒரு லோஷன் போட்டு என்ன? கவர் பண்ணியிருந்தீங்களே. இது வந்து ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லிக்விட். Okay. லைக் அசிட்டோன் கைண்ட் ஆஃப் அசிட்டோன். ஸோ இப்போ வந்து ரிமூவல் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட ஒரிஜினல் நெயில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இதையும் வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட ஒரிஜினல் நெயில் வந்து கொண்டு வந்துடும். ஸோ எனக்கு வந்துட்டு நெயில் பைட்டிங் ஹேபிட் வந்து இருந்தது. நான் ஆக்சுவலாக முதல்ல வந்து நெயில்ஸ் எதுக்கு பண்ண வந்தேன்னா, கொஞ்சம் வளர்ந்தாலும் கடிச்சு துப்பிடுறோமே, சரி சும்மா ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு பேசிக்காக நெயில் பாலிஷ் கூட போட வராது. சரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆக்சுவலாக என் பர்த்டேக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் மெயினாக பண்ண ஆரம்பிச்சது இந்த நெயில் வெயிட்டிங் இருக்கிறதுனால தான். எனக்கு வந்துட்டு இவ்வளோ நெயில்ஸ்லாம் வந்துட்டு வளர்ந்ததே இல்லை என் வாழ்க்கையில். இப்போ தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ நெயில்ஸ் வந்துட்டு வளருது, நான் கடிக்காமையும் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த நெயில் பைட்டிங் ஹேபிட்லாம் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட நெயில் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து நெயில்ஸை வந்து அந்த எக்ஸ்டென்ஷன்ஸை ஆல்ரெடி பிஃபோர் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்கள் நெயில்ஸை பேசிக்காக ப்ரெப் பண்ணி கியூட்டிக்கல்லாம் ட்ரை ஸ்கின்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் நேச்சுரல் நெயில் இருக்க ஷைனிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நெயில் டீஹைடர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம மேலே இருக்க ஓவர்லே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்போது உங்கள் நெயில்ஸை வந்து லைக் இப்போது இஃப் அட் ஆல் கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்குது அப்படின்ற நெயில்ஸ்க்கு நம்ம ஓவர்லே பண்ணுவோம். சில பேருக்கு எம்போஸ்டாக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அவங்களும் ஓவர்லே பண்ணிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஓவர்லே பண்ணும்போது உங்கள் நேச்சுரல் நெயில் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஓவர்லே ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னாங்க. உங்களுக்கு நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, இது என்னோட ஒரிஜினல் நெயில் தான். இது உடையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அது ஸ்ட்ராங் பண்ணால் உடையாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு இது ஓவர்லே வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் ஷேப் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மண்ட் ஷேப்புக்கு மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு. சூப்பராக வந்துருக்குல்ல, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நீங்கள் கிளாஸஸும் வந்துட்டு எடுப்பீங்கல்ல, ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யா கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். லைக் மோஸ்ட்டாக 1-on-1s எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ குரூப் இன் த சென்ஸ் 2 பேர் மேக்ஸிமம். ஸோ 2 பேருக்கு மேலே எடுத்தோன்னா அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, நமக்கும் இருக்காது. எஸ், ஸோ மேக்ஸிமம் 2 or 1 அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஆன்லைன்ஸில் எடுக்கிறீங்களா? ஆன்லைன் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து லைக் இது ரொம்ப நியூ. ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிறது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது, சொல்லிக் கொடுக்குற எனக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ ஆன்லைன் கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன். ஓகே, ஸோ இதுவரையும் பேசின வரையுமே எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக வந்து ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ஜென்யூனான விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக நெயில்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ளீஸ் டூ செக் அவுட். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம FT Lifestyle யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.